பலாப்பழ வாசனையை கண்டு ஓடி வந்த ஒற்றை காட்டு யானை வீட்டின் பின்புறத்தில் இருந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்து பறித்து தின்றது. அச்சம் அடைந்த குடியிருப்புவாசி எடுத்த செல்போன் வீடியோ வைரல். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் உணவுப் பொருட்களை தேடி ஒற்றை அல்லது கூட்டமாக காட்டு யானைகள் உலா வந்து கொண்டுள்ளது. மேலும் கிடைக்கும் உணவுப் பொருட்களை உண்டு சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதனை விரட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் குழுக்கள் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு விரட்டி வரும் நிலையில் அதனை தடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர். கோவை பெரிய தடாகம் அருகே சுஜாதா கார்டனின் பகுதியில் உள்ள சுரேஷ் பாபு என்பவர் வீட்டின் பின்புறத்தில் இருந்த பலா மரத்தில் பழங்கள் இருந்தன. அங்கிருந்த மரத்தில் பழங்கள் பழுக்கவே அதன் வாசனை சில கிலோமீட்டருக்கு வீசுகிறது. அதனை முகர்ந்த ஒற்றை காட்டு யானை இன்று அதிகாலை 3 மணி அளவில் அப்பகுதிக்கு வந்தது. பின்னர் அங்கு இருந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்து பலா பழங்களை பறித்து உண்டது. சத்தம் கேட்ட சுரேஷ் பாபு வீட்டின் மாடிக்கு சென்று டார்ச் லைட் அடித்து பார்த்தபோது யானை நின்று கொண்டு இருந்ததை கண்ட அவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தார். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வைரலாகி வருகிறது. மேலும் அப்பகுதியில் சுற்றித் திரியும் அந்த ஒற்றை காட்டு யானையை தடுக்க வனத்துறையினர் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.